உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது ஆண்குறி விரைப்படையாத தன்மை, இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதே நேரத்தில் விந்து முந்துதல், ப்ரீமேச்சுர் இஜக்குலேஷன் போன்ற விடயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த பாலியல் ரீதியாக எங்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் காரணமாக எங்களுக்கு எவ்விதமான பாதிப்பை எங்களுடைய பாலியல் நடவடிக்கைகளுக்கு, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த நோய்கள் எவ்விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதில் கடைசியாக பார்த்தோம் சிஃபிலிஸ் என்ற நோய். எனவே இந்த சிஃபிலிஸ் என்ற நோய், அதில் முதலாவது நிலை இருக்கிறது பிரைமரி சிஃபிலிஸ், இரண்டாவது நிலை இருக்கின்றது செகண்டரி சிஃபிலிஸ். எனவே இந்த இரண்டாவது நிலை சிஃபிலிஸை கூட நாங்கள் கண்டுபிடிக்காவிட்டால் இது என்ன நடைபெறும் என்றால் மூன்றாவது நிலை, அதாவது டெர்ஷரி சிஃபிலிஸ் என்ற நிலைக்கு மாறும். இந்த டெர்ஷரி சிஃபிலிஸ் என்று சொல்லப்படுகிற இந்த மூன்றாம் நிலை சிஃபிலிஸ் ஆனது எங்களுடைய இருதயத்தை பாதிக்கும். அதாவது கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம். எங்களுடைய இருதயத்திலே உங்களுக்கு தெரியும், இருதயத்தில் இருந்து மற்ற அவயவங்களுக்கு இரத்தத்தை கொண்டு செல்லுகின்ற தொகுதி பெருநாடி, அது அயோட்டா என்று சொல்லுவோம். இந்த தொகுதி பெருநாடியினுடைய தசைகளை பாதித்து இந்த தசைகள் எல்லாம் வீக்காகி, அதாவது தசைகள் எல்லாம் பலமிழந்து அந்த தொகுதி பெருநாடி அப்படியே பெரிதாகும். இதை நாங்கள் அயோட்டிக் அனுரிசம் என்று சொல்லுவோம். இது இந்த சிஃபிலிஸ் எனப்படுகிற நோய் ஏற்படுபவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு குணங்குறியாக இருக்கின்றது. இந்த அயோட்டிக் அனிரிசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தொகுதி பெருநாடியினுடைய அளவு பெருக்கமடைந்து ஒரு நிலையிலே அந்த தொகுதி பெருநாடி வெடித்து சடுதியான இறப்பு, காப்பாற்றவே முடியாது சடுதியான இறப்பு ஏற்படும். இதிலிருந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த பாலியல் நோய்கள் எவ்வாறு எங்களுடைய உயிரை கூட காவு கொள்ளுகிறது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு முறையான மூன்றாவது படிநிலை சிஃபிலிஸ் இருக்கின்றது, டெர்ஷரி சிஃபிலிஸ் இருக்கின்றது. அதை நாங்கள் நியூரோ சிஃபிலிஸ் என்று சொல்லுவோம். அதாவது எங்களுடைய மூளை முன்னான் நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்ற சிஃபிலிஸ். இது மிகவும் பாரதூரமானது. ஏனெனில் எங்களுடைய மூளை முன்னான் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுமாக இருந்தால் ஒருவர் உயிர் வாழ்வதே மிகுந்த கஷ்டம். அதே நேரத்தில் இந்த நரம்பு மண்டல தொகுதி, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லுவோம், நரம்பு மண்டல தொகுதி பாதிக்கப்படுகின்ற போது அவருக்கு இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய முடியாதன்மை, ப்ரீமேச்சுர் இஜக்குலேஷன் போன்ற பாரதூரமான அனைத்து பிரச்சனைகளுமே இந்த நியூரோசிஃபிலிஸ் என்று சொல்லப்படுகின்ற நரம்பு மண்டலத்தில் ஏற்படுகின்ற மூளை முன்னாள் நரம்பு தொகுதியில் ஏற்படுகின்ற இந்த சிஃபிலிஸ் இதை பாதிக்கின்றது. எனக்கு கூட ஒருவரை தெரியும். என்னவென்றால், அவர் உண்மையாக எங்களுடைய கொழும்பில் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது கொழும்பில் இருக்கின்ற தேசிய வைத்தியசாலையிலே அவர் அனுமதிக்கப்பட்டார். 58 வயது. அவர் அனுமதிக்கப்பட்ட போது அவருடைய நரம்பு மண்டலம் சரியாக பாதிக்கப்பட்டிருந்தது. எனவே பல மாசக்கணக்காக எல்லா இடங்களிலும் சிகிச்சை பெற்று கடைசியிலே மரணம் அடைகின்ற தருவத்திலே தான் எங்களுடைய கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே அந்த நபர் அனுமதிக்கப்பட்டார். பிறகு நாங்கள் எல்லா விதமான சோதனைகளை பார்த்து கொண்டிருந்த போது அந்த நோயாளியினுடைய இரத்தத்தை எங்களுடைய தேசிய பாலியல் நோய்களை கட்டுப்படுத்துகின்ற சிகிச்சை அளிக்கின்ற நிலையத்துக்கு அவருடைய இரத்தம் அனுப்பப்பட்டது. இரத்தம் அனுப்பப்பட்ட போது அதை சோதித்து பார்க்கின்ற போது அவருக்கு சிஃபிலிஸ் இருந்தது. அவருடைய நோய் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிற்பாடு அவருக்கு நியூரோசிஃபிலிஸ் என்று சொல்லப்படுகிற நரம்பு மண்டலத்தை தாக்குகின்ற சிஃபிலிஸ் ஏற்பட்டு அவர் இறந்து போனார். பிறகு அவருடைய எல்லாவற்றையும் நாங்கள் சோதித்து பார்த்தோம். அவருடைய மனைவியை சோதித்து பார்த்தார். கணவர் இறந்து விட்டார். மனைவியை நாங்கள் சோதித்து பார்த்த போது மனைவியினுடைய இரத்தத்தில் இந்த சிஃபிலிஸ் நோய்கள் இருந்தது. கடைசியில் மனைவி தன்னுடைய பாவ அறிக்கை அவர் வெளியிட்டார். என்னவென்றால், அது பாவ அறிக்கை எனக்கு தெரியாது, சும்மா சொல்லுகிறேன். அதாவது தான் தன்னுடைய கணவர் பெரிய ஒரு முதலாளியாகவும் அவர் கடைகளுக்கும் வேலைக்கும் சென்ற பிற்பாடு வீட்டிலே வேலை செய்கின்றவருடன் தான் பாலியல் ரீதியான தொடர்பினை மேற்கொள்வதாகவும்
அதன் மூலமாகத்தான் தன்னுடைய கணவருக்கு இந்த நோய் ஏற்பட்டு கணவர் இறந்ததாகவும் சொன்னார். எனவே இந்த நோயை கண்டுபிடிப்பதற்கு காலம் எடுக்கும். ஒரு விதமான நாங்கள் சந்தேகப்படாவிட்டால் கண்டுபிடிக்கவே முடியாது. எங்களுடைய வைத்தியசாலையிலே கூட பல பேர் வருகிறார்கள். பல பேர் அவர்களுக்கு தொழில் நிமித்தமாக அவங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டில் இலங்கையிலே தொழில் பெற்ற பிற்பாடு, அரசாங்க தொழில் பெற்ற பிற்பாடோ அல்லது தனியார் பகுதிகளில் தொழில் பெற்ற பிற்பாடு அவர்கள் கட்டாயமாக இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கணும். இந்த மெடிக்கலிலே நாங்கள் என்ன செய்வோம், இந்த சிஃபிலிஸ் எனப்படுகிற இந்த நோயை சோதிப்பதற்காக VDRL TPPA என்று சொல்லப்படுகின்ற என்று சொல்லப்படுகின்ற 2 இரத்த பரிசோதனைகளை நாங்கள் செய்வோம். அதற்கு மேலிகமாக HIV AIDS இருக்கிறா என்று கூட நாங்கள் சோதித்து பார்ப்போம். எனவே பல பேர் வந்திருக்கிறார்கள். ஒரு விதமான வருத்தம் அவர்களுடைய அது நல்லா இருப்பார்கள். ஆனால் இரத்தத்திலே அவர்களுக்கு VDRலும் TPPA இரண்டுமே பாசிட்டிவாக, அதாவது இவர்களுக்கு சிஃபிலிஸ் இருப்பதாக காட்டும். அவர்களுக்கு ஒரு நோயும் வராது. எனவே இதுதான் இந்த நோயினுடைய ஒரு பயங்கரமான தன்மை. முதலிலே ஒரு புண் இருக்கும், அந்த பிற்பாடு அந்த புண் மாறி 2-3 மாதத்துக்கு பிற்பாடு உடல் முதல் ரேஷ் இப்படி வந்து அப்புறம் அதுவும் மாறின பிற்பாடு மாதம் வருடக்கணக்காக அந்த கிருமிகள் எங்கள் உடலிலே இருந்து எங்கள் நரம்பு மண்டலத்தை தாக்கும், இருதயத்தை தாக்கும், தோதி பெருநாடியை தாக்கும். அதன் பிற்பாடு உடல் முழுவதும் இந்த கமாட்டஸ் சிஃபிலிஸ் என்று சொல்லப்படுகிற புண்களாக வரும். எனவே இவையெல்லாம் இந்த சிஃபிலிஸினுடைய படிமுறைகள். எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், நீங்கள் யாராவது கால் கேர்ள்ஸ் அல்லது ப்ரோத்தல் ஹவுஸ், மசாஜிங் பார்லர்ஸ் அல்லது கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அல்லது ஃபேமிலி செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இவர்களுடன் நீங்கள் சென்றிருந்தால் கட்டாயமாக இந்த நோய் உங்களுக்கு இருக்கின்றதா என்பதை பரிசோதனை மூலம் பார்த்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக செய்ய நான் சாதாரணமாக என்னை வந்தடைகின்ற நோயாளிகளுக்கு நான் இவற்றை கட்டாயமாக நான் எழுதி கொடுப்பேன். ஆனால் தொலைபேசி மூலமாக மருந்தெடுப்பவர்களுக்கு சொல்ல முடியாது, அவர் கொஞ்சம் குழம்பி போய் விடுவார்கள். நேரே வருபவர்கள் கட்டாயமாக நான் இந்த VDRL TPPA போன்ற பரிசோதனை செய்து இந்த சிஃபிலிஸ் எனப்படுகிற நோய், அதாவது நரம்பு மண்டலத்தை தாக்குகின்ற நோய் இருக்கின்றதா என்பதை பார்த்துக்கொள்வேன். எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், நீங்களும் இப்படி ஒரு பாதுகாப்பற்ற உடல் உறவை உங்களுடைய பெண் துணியும் அல்லது மனைவிக்கு வெளியிலே நீங்கள் வைத்திருப்பீர்களாக இருந்தால், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் என்று சொல்லுவோம், அப்படி வைத்திருப்பீர்களாக இருந்தால் கட்டாயமாக இந்த நோய் இருக்கின்றதா என்பதை உங்களை நீங்களே பரிசோதித்து பார்ப்பது மிகவும் முக்கியமானது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சைனை அமர்த்தி பெல் சைனை அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.